உங்களில் ஒருவன் உங்கள் மிஸ்டர் எம்கே பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்க்ரீனர் பேஜ் மூலமாக நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது கூகுள் சர்ச் பேஜில் போய் ஸ்க்ரீனர் என்ன அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் உள்ளே செலக்ட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா பேஜ் வரும். அதில் நீங்கள் என்ன ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விடும். நான் இன்றைக்கி டாடா ஸ்டீலை பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அனலைஸ் பண்ணி காட்டுறேன். எப்படி நான் அனலைஸ் பண்ணணும் அது ஒரு கிளான்ஸாக உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இது மார்க்கெட் கேபிட்டல், அப்புறம் கரண்ட் ப்ரைஸு, ஸ்டாக் எவ்வளோ ஹைட்டு லோ அடிச்சிருக்கு 52 வீக்கில், ஸ்டாக் பிஇ, புக் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்டு, ROCE, ROE, ஃபேஸ் வேல்யூ, இது எந்த செக்டாரில் இருக்குது, இந்த ஸ்டாக்கு எது சம்மந்தமாக டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட வெப்சைட்டுக்கு போகணும். இந்த டாடா ஸ்டீல் வெப்சைட் போகணுன்னா அதுவும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு டேரெக்டாகவே கூப்பிட்டு போகும். அதுக்கப்புறம் இதோட கிராஃப் மேக்ஸிமம் எவ்வளோ இயர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரா மாதிரி இவங்க ஏதாவது டெப்ட் வச்சுருக்காங்களா, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, டிவிடெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன இன்ட்ரா மாதிரி இதில் போடுவாங்க நியூஸஸ். அப்புறம் இந்த ஸ்டாக் இவங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த இதில் அப்படியே பார்த்துக்கலாம். இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, பிஇ, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு, இவங்க ஏதாவது பிளட்ஜ் இருக்குதா, அந்த பிளட்ஜ் இருக்குதா பார்த்துக்கலாம். இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அது அப்படியே லைனாக அவங்களோட இந்த என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் என்ன, இபிஎஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த வருஷம் ப்ராஃபிட் அண்ட் லாஸு அதுவும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். சேல்ஸு, எக்ஸ்பென்ஸு, அவங்க என்ன டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிஏஜிஆர் அதுவும் 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ, ரிசர்வ்ஸ் எவ்வளோ, பாரோயிங்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் அதர் அசட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். அப்புறம் ரேஷியோஸ் ROCE என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஷேர் பேட்டர்னு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஆர் எவ்வளோ இருக்குது, டிஐ எவ்வளோ வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல தலைப்பில் நம்ம சந்திப்போம். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வேண்டி உள்ள வீடியோ, ஒரு விழிப்புணர்வு வீடியோ.